ஹலோ யுவர்ஸ், வணக்கம். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிளில் இருந்தேன். இப்போ இந்த வீடியோ ஏன் நான் போடுறேன்னா, எனக்கு வந்து ஒரு மிராக்கலான ஒரு நிகழ்வு நடந்தது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தயவு செய்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். முக்கியமாக கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் வந்து ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தேன். பெரிய ஒரு வேலையை முடிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் கூட இருக்கவங்க, என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ரொம்பவே பெரியவங்க தான். அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வேலையில் இருக்கவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க. நான் மட்டும்தான் இதில் வந்து நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை. மற்றபடி எனக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து கை தூக்கி விடணும்னு நினச்சா என்னுடைய சொந்த பந்தங்கள் கை தூக்கி விடுறதுக்கு எவ்வளோ சான்சஸ், வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் எனக்கு அந்த மாதிரி யாரும் கை தூக்கி விட ஹெல்ப் வரலை. அதுக்காக அவங்க யாரையுமே நான் குறை சொல்லலை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குது. அவங்கவுங்க லைஃப்பை தான் அவங்க பார்ப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே நொந்து போயிருந்தேன் நான். திடீர்னு எனக்கு வந்து கடவுள் கிருபையால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கோவாவுக்கு கோவா சுற்றுப்பயணம், திருப்பயணம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு. ஒருத்தவங்க போக வேண்டியது இருந்தது. அவங்க உடல்நிலை சம்பந்தமாக அவங்களால போக முடியல. அதனால என்ன போக வச்சாங்க. நீ போ, எனக்கு பதிலாக நீ போ. நான் 10,000 கட்டிட்டேன், என்னால் போக முடியாது, அதுக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்புனாங்க. எனக்கு வந்து அது ஒரு பெரிய கிஃப்டாக இருந்தது. கடவுளே நேரடியாக எனக்கு கொடுத்த கிஃப்டாக தான் நான் நினச்சேன். அப்போ வந்து நான் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மறுத்தேன். நான் போய் எப்படி போகிறது, 10,000 அவங்க கட்டியிருக்காங்க, நம்ம போய் எப்படி போகிறதுன்னு. அதை நான் மறுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அது அப்படியே விட்டுட்டேன். 2-3 மாதங்கள் கழித்து மறுபடியும் அவங்க என் சிஸ்டர்ஸ் தான், என் சிஸ்டர், பெரிய சிஸ்டர் தான். அவங்களே வந்து கேட்டாங்க, நீ போ, நீ கடவுள்கிட்ட பக்தியாக இருக்கல, நீ போனீன்னா நீ எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வருவ, அதனால நீ போகணுன்றது தான் எனக்கு கூட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க. அப்படின்னும் போது என்னோட சூழ்நிலையும் அப்படி தான் இருந்தது. அப்போது அந்த 2 மாதங்களில் நான் வேணான்னு சொன்னேன். நான் ஒரு சில இரவுகளில் நான் யோசித்தேன், போகலாமே, சவேரியாரை பார்த்துட்டு வரலாமே, சவேரியார்கிட்ட நம்ம வேண்டுதலை சமர்ப்பிச்சுட்டு வரலாமே, பரிந்து பேசுவார் கடவுள்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் என் அப்பா என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ போகிறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போ, எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிக்கா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோவாவில் இருக்க எல்லா திருத்தலங்களுக்கும் போனேன். ரொம்ப பக்தி பரவசமாக வேண்டிட்டு வந்தேன். அது முக்கியமாக நான் நினைச்சது, சவேரியார் உடல் வைக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் ரொம்பவே வந்து நம்ம வந்து நம்மளே வருந்தி ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ரொம்ப போயிட்டு வருந்தி ஜெபித்தேன். நான் வந்து ஒரு வேடிக்கையோ ஒரு ஹாப்பியாவோ இல்லை, அந்த சூழ்நிலையில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு டூர் மாதிரி நான் கருதலை. புனித ஸ்தலங்களுக்கு போகிறோம், அப்போ நம்ம புனிதமாக இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள், பார்வைகள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு புனிதத்தை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னே சிந்திச்சுட்டு அந்த ஒரு புனித தன்மையோட மட்டும்தான் என் மனசை வச்சுக்கிட்டு நான் போனேன். அதே மாதிரி தான் ஃபுல் அந்த 2-3 நாட்களும் நான் மட்டும் வித்தியாசமாக தான் இருந்தேன் மற்றவர்களை காட்டி.